மனுஷனா பிறந்தவன் பய காட்டுக்கு போய் வந்தானா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாங்க கொடுக்க வேண்டாம். நல்ல குளிர்ந்த நீட்டுக்காகமா ஒரு வெங்கல பாத்திரத்துல எடுத்துக்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காதா கேட்கல. என்ன பேசாம இருக்கிறேன்? கேட்கிறேன், பதில் கிளம்பிட்டு அரண்டல பாருங்க. உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி வந்தது, பாடும் வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு வைதன். பகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா? புத்துக்கல்ல திட்டினா பத்திரியை திட்டினதாக ஆயிவிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோப்பா, பசியோட வந்த, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுலதான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒன்னும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவில் இருக்குதுன்னு தான் பாக்குறேன். நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்றைக்கே சாப்பிடுகிறேன். அது இல்லைங்க, நம்ம வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா 4 கறி, கூட்டு, பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும். அதனால என்ன, உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே. ஐயோ, அது உங்களுக்கு வேண்டாங்க. வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும்ப்பா. நான் உன் வீட்டுக்கு போகலாம். எழுந்துரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கூப்பிட்டா போறாது, தொட்டு விட்டு தான் கூப்பிடணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த கட்டில வேணா குடிச்சு அப்படி போட. ஏன் வாசமே கொண்டு போட்டு சரி, இந்த விஷயம் போகணும். போகுது தலைய நல்லா சீனி. வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உன் தலையிலேயே இயற்கையா இருக்குது. என்னமா வழியில ஒரு ஆட்சி, அவங்க ரொம்ப வயதானவங்க, 4 நாளா பட்டினி. ஐயோ பாவம். நம்ம வீட்லயே என்ன இருந்தா நீ வெட்ட ஆட்டத்துக்கு விருந்து வேறையா? கோயில் மாடி மாதிரி ஊரை சுத்திட்டு விருந்து அப்ப விருந்து இல்ல, உதவாக வர வேண்டாம்னு சொன்னேன். இன்னும் எப்படி வந்தாங்களா? அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாத ஊருக்கு வந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கு என்ன? நீ சொல்லுங்க சொல்லுங்க. தெரியாதுங்க. ஐயோ, பாவம், ரொம்ப வயதானவங்க. இந்த ஒரு தடவை மட்டும் பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு தொலைக்கிறேன். போட்டது திருட்டு போகணும்னு சொல்லிடு. என்ன தெரிஞ்சுதா? என்னப்பா தப்பா? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பெருச்சாளி வந்து ஆக்கிரமமா ஊட்டி அடிச்சுட்டேன். வாங்க.
அன்பில்லாமலை உள்ளிட்ட அமுதை பார்க்கவே கண்கள் பூச்சுகின்றது. இதுக்கு சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே. வந்தால்தானே உன் பெருமை உலகத்துக்கு தெரியும். அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாயே. தாய்க்குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா? உன்னால் பெண் குலத்துக்கே பெரிய அவமானம். எத்தாரும் கூடு இருக்கதான் சத்தேனும் வேறுமாறாக இருப்பதே யாமாகில் சத்தேனும் வேறுமாறாக இருப்பதே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள். என்ன இது? என்ன வேஷம்? சட்டை கிடந்தது, சம்சாரம் விட்டது. ஈருடன் பேன் பார்த்து விருந்து வந்தவன விளம்ப இருந்து முகம் திருத்தி ஈருடன் பேன் பார்த்து விருந்து வந்தவன விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்த சாடினாள் ஓடோடத்தான். என்ன மன்னிக்கணுங்க, நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாற்றணும். அவர் இங்கே இருக்க சொல்லுங்க, இனிமே சரியா நடந்துக்கிறேன். ஏன் என் காலில் விழுகிறார்? எழுந்து. நீ கும்பிட வேண்டாம், உன் குணத்தை மாற்றிக்கொள். உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு. நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன்? புருஷன்கிட்ட சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் கருமுகன்னு இருந்தா தான் அடக்கி ஆடலாம்னு பெரியவங்க சொன்னாங்களேன்னுட்டு. அடக்கி ஆடுவதா? யாரை யாரம்மா அடக்கி ஆடுவது? அன்பினாலல்லவோ ஆட வேண்டும். அன்பு இழந்த முகத்தில் அருள் இருக்காது, அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது. காதல் இருவர் கருத்துருவித்து ஆதரவு பட்டதே என்போம். பொறுமையென்னும் நகையணிந்து பொறுமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமையென்னும் நகையணிந்து பொறுமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமையென்னும்